வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனதிற்கு ஆறுதல் தர்றேன்னு சொல்லிட்டு நம்ம இது வேணால் பண்ணிடலாமா? அப்போது இன்றைக்கி இதில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது என்னென்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா? அப்போது நான் ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஏதோ நான் 2 பேத்துக்கும் பொதுவாகவே இதில் பேசுகிறேனே. அப்போ என்ன கேட்டிங்கன்னா, எல்லாருமே இந்த பூமிக்கு எதுக்கு வந்திருக்கோம்? வரும்போதே நமக்கு ஒருத்தர் நமக்கு இந்த மாதிரி நமக்கே அடிமையாக ஒருத்தங்க இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க, காதலாக இருப்பாங்க, நமக்குன்னு ஒருத்தங்க இருப்பாங்கன்னு தெரிஞ்செல்லாம் ஒரு குழந்தை எடுத்து வரதில்லை. ஆனால் ஒரு காலத்தின் சூழ்நிலையில் நம்ம ஒரு பருவ மாற்றம் நிகழும்போது, நமக்கு ஒரு துணை தேடும்போது, ஒரு ஆண் ஒரு பெண்ணை தேடுற மாதிரி, பெண் ஒரு ஆணை தேடுறது இயற்கைங்கிற ஒரு இயற்கையோட விதியில் நம்ம வாழ்கிறோம். அப்போ அந்த சன்னியாசம் வாழ்கிறவங்க, கல்யாணமே இராத செய்து கொள்ளாத பெண்கள்லாம் வாழ்கிறாங்க. அவங்களாம் வாழவே இல்லையானா வாழ்கிறாங்க. ஆனால் இங்கே வாழ்ந்துக்கிட்டு சரியான பேர் இல்லைன்னு சொல்லி ஒருத்தவங்க முடிக்கிறது, அப்புறம் நம்ம ஒரு குழந்தைத்தன்மையிலேருந்து பல்வேறுபட்ட பாதிப்புகளை கொண்டு நம்ம ஒரு வாழ்க்கை துணைக்கிட்ட போய் நம்ம எதிர்பார்க்குறது, அதுக்கு கிடைக்கலன்னா நம்ம விரக்தியிலையும் டென்ஷன்லேயும் டிப்ரெஷன்லேயும் போகிறது. இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்குல்லன்னு பார்த்தா, அதுக்கு யார் காரணம்னா நம்ம தான் காரணம். அது நீங்கள் ஆணாக இருந்தால் நீங்கள் தான் காரணம், பெண்ணாக இருந்தால் நீங்கள் தான் காரணம். என்ன அவங்கவுங்க காரணமா? இல்லை நான் நல்லா தான் இருக்கேன், நான் நல்ல மாதிரி தான் இருக்கேன், நான் நல்லா வாழ்கிறேன், நான் நல்லா விட்டு கொடுத்து எல்லாம் போகிறேன். இது நீங்கள் என்ன தான் நீங்கள் சொன்னாலும் துன்பப்பட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். அதுக்கு துன்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னு சொல்லி நீங்கள் துன்பப்படுறீங்க. ஒரு வேளை அட்ஜஸ்ட் பண்ண முடியலன்னு துன்பப்படுறீங்க. எனக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், நான் அன்பு செலுத்துகிற மாதிரி அவங்க அன்பு செலுத்தணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. அதனால துன்பம் வருது. சரி, இது பொதுவான விஷயம். இதில் நான் இன்றைக்கி சொல்ல வேண்டிய இதில் நான் ஷேர் பண்ணுறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போது நான் என்னோடய கதையை என்னோடய அனுபவத்தை தான் சொல்கிறேன், சரிங்களா? அப்போ என்ன கேட்டிங்கன்னா, நான் இது எப்படி நான் தப்பிச்சேன் இதுலேருந்து, நான் எப்படி இதுலேருந்து வெளில வந்தேன், இந்த அன்புலேருந்து தன்மையில் அன்புக்குள்ளே நான் எப்படி மூழ்கி வெளியே நான் கரையிலேருந்து இப்போ சாட்சியாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ எனக்கு எவ்வளோ வலிச்சிச்சு, எவ்வளோ துன்பமாக இருந்துச்சு, எவ்வளோ கதறினேன், எவ்வளோ கெஞ்சினேன், எவ்வளோ இந்த இறைவன்கிட்ட நான் கதறினேன். இறைவன் எனக்கு எவ்வளோ ரெஸ்பாண்ட் பண்ணால், எவ்வளோ உதவி புரிஞ்சால், அதனால் இன்றைக்கி நான் இவ்வளோ கொஞ்சம் தெளிவாக இருக்கேன். இந்த தெளிவு மற்றவங்களுக்கு வந்தால் நல்லா இருக்குங்கிறத அவன் அருளாலே தான் இப்பயும் நான் சொல்கிறேன், சரியா? இது என்னோட ஓன் கருத்து கிடையவே கிடையாது. ஒருவேளை எனக்கு உங்களுக்கு சொல்லணும், இந்த மாதிரி மக்களுக்கு துன்பம் எடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு இந்த துன்பத்தை கொடுத்து அதை நான் ஒரு லெசன் எடுத்து அது கூட உங்களுக்கு ஒரு பாடமாக இருந்திருக்கலாம். ஏன்னா நான் அப்படி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆரம்பத்துலேருந்து அப்படி தான். நான் ஒரு திறந்த ஒரு புத்தகமாக ஒரு காலியான கோப்பையாக இருந்துக்கிட்டேன். எனக்கு உள்ளே கொட்டுங்க, என்ன எடுக்கணுமோ எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். நான் என்னோடய உடல் பொருள் ஆவி அத்தனையும் இறைவனுக்கிட்ட அப்படி ஒப்படைச்சாச்சு. சரண்டர் தன்மை கொண்டு போய் ஆச்சு. அப்புறம் அவன் என்னை ராணி ஆக்கினான், பிச்சைக்கறி ஆக்கினான், என்னை இந்த உலகத்தில் வச்சுருந்தானே, எந்த உலகத்தில் வச்சுருந்தானே, நான் என்னவாக இருந்தால் என்ன? அப்போ அது எல்லாமே நான் இறைவனோட சித்தம்படி தான் நடக்குன்னு நான் நம்பினேன்னா, இது வலிக்குது, இது குத்துது, இது குடையுது, ஐயோ அப்படி வேணும் இப்படி வேணும்னு சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. ஆனால் இந்த உணர்வு எதுக்கு கொடுக்குறீங்க, இது என்னத்துக்கு அப்படின்னு நான் அதை ஒரு இதை பார்க்கும்போது தான், ஓ இவ்வளோ இதில் இருக்கா, இவ்வளோ இதில் மக்கள் இவ்வளோ துன்பப்படுறாங்களா, இவ்வளோ வலி வலிக்குதா, அப்போ தலைவலியும் காய்ச்சலும் அவனுக்கு வந்தால் தானே தெரியுங்கிறாங்களே, அப்போ வந்த பிறகு தான் நமக்கு புரியுது. ஆனால் நம்ம ஈஸியாக அதெல்லாம் சரியாக போயிடும், ஓகே லெட் கோ அப்படின்னு சொல்லிடுறோமே, விட்டுருங்கன்னு. அது எப்படி அப்படின்னு அந்த 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 எப்படி ஒரு அந்த அந்த பிரச்சனைக்குள்ளே குதித்து அதை அனுபவித்து வெளியே வரும்போது மட்டும்தான் அதை சொல்கிறதுக்கும் அதை மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா? இல்லைன்னா சும்மா நான் வாய்வார்த்தையா அதை அப்படியான்னு பேச முடியாது, ரைட்? அந்த வகையில் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா, இப்போது நான் பெண் தன்மையிலே இல்லைன்னு சொன்னேன். நான் கொஞ்சம் பேர்கிட்ட எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்கும்போது, இந்த ஒரு வீடியோ நான் இதை பற்றி பேசியிருந்தேன் முன்னாடி. அதை பார்த்துட்டு இது என்னையே சொன்ன மாதிரி இருக்குது, நானே கேட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் பெண்ணை உணர்ந்ததே இல்லைன்னு சொன்னாங்க. கொஞ்சம் பேர் நான் இப்படி தான் வாழ்ந்தேன், இப்படி தான் செய்கிறேன்னு நான் பேசினதை நான் சொல்லியிருந்தாங்க. அப்போ என்னென்னா, இப்போ நான் கணவன் எனக்கு இருக்கார். ஆனால் அவர் என்னென்னா மனைவிங்கிற தன்மையை தாண்டி எல்லா உணர்வும் கொடுக்குறாரு. ஆனால் அதில் அவர் அப்பா உணர்வும் தரல, மனைவி உணர்வும் தரல. இந்த 2 கேரக்டரும் தராமல் மித்த எல்லாம் தராரு. ஸ்டூடெண்ட்டு, ஃப்ரெண்டு, அப்புறமா இது பக்கத்தில் எல்லாம் ஃப்ரெண்டுலாம் இல்லை. அவர் என்னென்னா ஒரு சர்வெண்ட்டு, அவருக்கு என்னென்னா ரூம்மேட்டு, அப்புறம் அவருக்குள்ளே ஒரு வட்டம் போட்டிருக்காரு, அதுக்குள்ளே நீ வந்துடக்கூடாது. எப்படி நான் வாழ்கிறேனோ அதே மாதிரி அவங்க,
ஸோ 2 பேருக்கு எப்படி இதில் ஈகோ வேறு. நான் வந்து அவகிட்ட கேட்கவே எனக்கு 1000 ஆசைகள், 1000 கனவுகள், 1000 இது இருக்குது அந்த மனைவிங்கிற கேரக்டரில். ஆனால் அவகிட்ட போய் நிற்கும்போது நான் 0வில் போய் நிற்கிற மாதிரி காட்ட வேண்டியதாக இருக்குது. எங்கே நான் காட்டிட்டேன்னா அவர் வந்துருவாரோன்னு சொல்லி அவர் தெரிச்சு ஓடுறாரு. அவரை பிடிச்சி வைக்கவங்களையும் எனக்கு கேவலமாக இருக்குது. 2வது என்னென்னா, ஒரு கணவனுக்கிட்ட போய் இவ்வளோ கெஞ்சி குத்தடியாக அன்பை வந்து வாங்கணும்னு அதை விட இதாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, இதுதான் எல்லாத்துக்கும் நடக்குதான்னு கேட்டால் கொஞ்சம் பேர் ஆமான்றாங்க, கொஞ்சம் பேர் இல்லைன்றாங்க, கொஞ்சம் பேர் மாற்றிக்கிட்டோன்றாங்க. ஸோ அப்போ என் வழி தான் என்னென்னு யோசிக்கும்போது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலங்கிற மோடில் சரண்டர் மோடு போட்டு, இறைவா எனக்கு இதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த 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 கதாபாத்திரத்தை நீ கொடுத்து வச்சுட்டா எனக்கு இது என்ன பண்ணனே தெரில. எனக்கு நடிக்கவும் விட மாட்டேங்கிறாங்க, கதாபாத்திரத்துக்கு அதாவது என்னை நடிக்கவும் விட மாட்டேங்கிறாங்க, அந்த கதாபாத்திரத்தை எனக்கு எடுக்கவும் விட மாட்டேங்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது தான் எனக்கு சில புரிதல்களும், சில ஞானமும், சில அறிவும் இறைவன் வந்து எனக்கு காட்டி கொடுத்து அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். சரியா? அந்த வகையில் நான் இந்த 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 பிக்சரில் இல்லையோ, இன்னொரு பிக்சர்லாம் பார்க்கும்போது ஒரு எனக்கு ஆண் பெண் உடல் இணைப்பில் இல்லை, அந்த அந்த சோல் இணைக்கும் பார்த்திங்களா ஆண் பெண்ணில், அதை பார்த்தோன்னே என்னமோ அதுக்கு கூட நான் ஏங்கியிருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் அந்த இணைப்பை நான் ஏங்குறேன் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு. அப்போ எனக்குள்ளே என்னெல்லாம் ஏக்கம் இருக்குது அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணி, உனக்கு துன்பத்துக்கு எதாவது காரணம்னு சொல்கிறீங்கள, அந்த 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 லிஸ்ட் அவுட் பண்ணுற ஏக்கத்துக்கெல்லாம் யாரெல்லாம் இருப்பாங்களோ அவங்க மேலே நான் எதிர்பார்க்குறேன். அவங்க இல்லைன்னொன்னே ஒன்று அவங்க மேலே வந்து ஏக்கமாக வைக்கிறேன், இல்லை கோபமாக வைக்கிறேன், இல்லை வெறுப்பாக வைக்கிறேன், இல்லை விலகி போகிறேன், இல்லை தனிமையை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எங்கே பார்த்தாலும் எனக்கு தான் வலி இருக்குது. சரியா? அப்போ எனக்கு இருக்க வலியை எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படின்னா முதல்ல நான் தெளிவு பெறணும். எனக்குள்ளே என்ன வேணும், என்ன இது சாத்தியமா, இது சாத்தியம் இல்லை. இப்போது எனக்கு வந்து எங்கள் அப்பா என்னை வந்து கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போய் என்னை வந்து இடுப்பில் தூக்குற மாதிரியே தோளில் தூக்கிக்கிட்டு நடக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை, தீராத ஆசை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆசை ஏன் இது கூட எதுக்கு ட்ரிகர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எங்கள் அப்பா 4 வருஷம் பார்க்கவே இல்லை. இப்போ திரும்ப நான் எங்கள் அப்பாவை போய் பார்க்குற சுச்சுவேஷன் எங்கள் தங்கச்சியோட பசங்களை, இப்போ தங்கச்சியோட பசங்க குட்டியாக இருக்காங்க, அவர் அந்த குழந்தைய வந்து இப்படி வாரி அணைப்பார்ல, எனக்கு வந்து உள்ளே பதறுது. ஐயோ! அப்போ நம்மளையும் தானே இப்படி கொஞ்சலை, புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் அந்த குழந்தைய அவரோட அணைச்சிப்பார்ல, அப்போ நான் அந்த இடத்துல நான் நினச்சி பார்க்குறேன். அப்புறம் தங்கம் சாப்பிட்டியாடா, ஏன்டா அழுகிற, ஸ்கூல் கிளம்பலையா அப்படி கேட்குறாருல, அப்போ கேட்கும்போதெல்லாம் அந்த குழந்தையாக நான் மாறுறேன். அந்த குழந்தைக்குள்ளே நான் போய் எங்கள் அப்பா என்னை கொஞ்சுறாரு. எங்கள் அப்பா, என்ன தங்கம் மருந்து சாப்பிட்டீங்களா, சரியா போச்சா இப்போ, ஏன் சாமி நீங்கள் வந்து இப்போ ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறீங்க, ஏன் அப்புறம் ஃபோன் பண்ணி அவர் அழுதாளா கேளு, அவர் அழுகிறாளா கேளு இப்படின்னு கேட்கும்போதெல்லாம் என்னையே நான் பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த குழந்தைய நானே எங்கள் அப்பா என்னெல்லாம் அது மாதிரி இருக்குது. அந்த இதை பார்த்து வந்ததுனால இப்போ அது உள்ளே ஏற்கனவே கொஞ்சம் ஆள் மனசுலேருந்து பார்த்தியா ட்ரிகர் ஆகி வெளியே வந்துடுச்சு. இதே மாதிரி உங்களுக்கு காதல் வரலாம், கணவனோட அன்புக்கு வரலாம், சகோதரத்தன்மை வரலாம், காதலி வரலாம், அம்மா வரலாம், அப்பா வரலாம். இந்த மாதிரி எந்த உறவுக்கு நீங்கள் உள்தன்மையில் ஏங்கியிருந்தீங்களோ, நண்பன் வரலாம். இது மாதிரி ஏங்கியிருக்கோம். சரி, இப்போ எனக்கு 50 வயசு ஆச்சு, 60 வயசு ஆச்சு, 70 வயசு ஆச்சு, இந்த தன்மையெல்லாம் உள்ளுக்குள்ளே கரையாமே இருக்குண்ணா, நான் ஏங்கியே செத்து இதோட போயிட்டுருந்தா, நான் அடுத்தடுத்து பிறந்து வரணும், நான் எதுக்கடா வரணும்? அப்போ என்ன இருக்குது, என்னடா உனக்கு வேணும்னு கேட்டு முதல்ல வந்து உங்களுக்குள்ளே இந்த 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 நடிப்போம்ல, ஐயோ எனக்கு இது பிடிக்காது பார்த்துக்கோங்க, என்ன இப்போ பெண்கள் இப்படி ட்ரெஸ் போடுறாங்க, ஆனால் உண்மைக்கு எனக்கு எந்த ட்ரெஸ் போடணுன்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த உடல் எனக்கு இல்லாமல் இருந்தாலும் அந்த ட்ரெஸ் போடுறவங்கள பார்த்து எனக்கு வெறுத்தேன்னா இது வந்து வஞ்சகம் சொல்ல முடியாது, பொறாமை தானே, ஏதோ ஒன்று, வைத்தறிச்சல், இந்த மாதிரி. அப்புறம் 2 பேர் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கொஞ்சிட்டு போகிறாங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லைன்னொடனே அதை பார்த்து வயிறு இருந்தது வந்து இது என்ன இப்படி ரோட்டில் போய் கொஞ்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ உங்களுக்குள்ளே வந்து வல்கரிக்குன்னு அர்த்தம். அதை வந்து பார்த்து சிரித்து மைல்டாக ஒரு அழகாக ஒரு ஸ்மைலில் நீங்கள் கடந்து போனீங்கன்னா இந்த உணர்வை வந்து உங்களுக்குள்ளே அட்லீஸ்ட் உங்களுக்கு கிடைக்கலனாலும் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு கொடுப்பனையாக கிடச்சிச்சேன்னு போனீங்கன்னா நீங்கள் ஒரு பதத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதை விட்டு போட்டு இது மாதிரி சொன்னீங்க, ஒரு கிஸ் பண்ணுறதை பார்த்து ஐய அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் நீங்கள் வளரவே இல்லைன்னு தான் அர்த்தம். எனக்கு என்ன கேட்டிங்கன்னா, உண்மையே சொல்லணுன்னா இவ்வளோ இதை தாண்டி வரும்போது நான் அது ஒரு கிஸ்ஸெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா, உண்மைக்கு அது முத்தம் எப்படி இருக்கும்? ஆமல்ல, அது முத்தம் எப்படி இருக்கும்? அது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால், எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு ஹஸ்பண்ட் வந்து எனக்கு குழந்த இருக்குது, எனக்கு இந்த முத்தம் எப்படி இருக்குன்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ சிரிப்பாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள்.
இதெல்லாம் வந்து மக்கள் வந்து என்னென்னா இதெல்லாம் என்னமோ இதெல்லாம் தீண்டத்தகாத விஷயங்கள் மாதிரியும் இதெல்லாம் நீங்கள் பேசவே கூடாதுங்கிற மாதிரியும் ஒரு ஹக் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய ஏதோ விஷயம் மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். எனக்கு கழுத்தோடி ஒரு ஹக் பண்ணணும், என்னை இறுக்கமாக பின்னாடி பக்கம் ஹக் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறதே கேவலம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம இருக்கோம். அது வந்து ஏக்கமாக அதுக்குள்ளே வந்து பரவிடுது. இன்னும் சொல்லப்போனால் அது வந்து ஒரு புற்றுநோய் வர்றதுக்கு இதாக ஒரு காரணம்னு நான் சொல்லுவேன். சுகர் வர்றதுக்கு இது கூட காரணம்னு சொல்லுவேன். நீங்கள் ஏக்கமாக வச்ச எல்லாமே இது வந்து ஆயிடுது. அப்போ நீங்கள் என்ன சொல்லுதுன்னா உங்களுக்குள்ள ஒரு ஆண்டுக்கால அந்த ஆணுக்கிட்ட உட்காந்து ஒரு நாள் மண்டிட்டு சரண்டராகி கேட்டிங்கன்னா உங்களுக்கு கூட்டிகிட்டு போவான். எனக்கு உண்மைக்கே நேற்று நான் அழும்போது எனக்கு கணேஸ்வரிக்கிட்ட தான் கெஞ்சினேன் நான். எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அந்த பிக்சர் காமிச்சு அந்த அந்த எந்தோ கிரகத்துலேருந்து நான் சும்மா சொன்னேன். ஆனால் அது நிஜமாகவே நடக்கும் அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. இப்போ சொல்லுவோம் தெரியுமா, போகிற வழியில் எனக்கு ஒரு புதையல் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அடுத்த கால் வைக்கும்போது ஒரு புதையல் கிடச்சா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் நான் பேசுனேன். நான் பேசுகிறது குவாண்டம் என்டாங்கிள் படி நான் அழுகிறது என்னோடய பேருக்கு எங்கேயோ கேட்கும், அது திரும்பி என்னை பார்க்கும், அது எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு சொன்னோன்னே எனக்கு அதில் வந்து தான் இது அது என்கிட்ட இந்த பிக்சரில் இந்த ஒரு பையன் இருக்கான் பார்த்தீங்களா, இந்த பையன் நான் சொல்லணும். சரி, ஓகே, என்னோடய பேர் அது வந்து என்னென்னா அதுக்கு என்ன அழாத, நீ வந்து எதுக்கு ஃபீல் பண்ணுற, நான் உனக்காண்டி நான் காத்திருக்கேன், நீ வந்து ஒன்றும் உன்னை நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிப்பேன், நீ வந்து இது வருத்தப்படாத, நீ அழாத. ரெண்டாவது என்னென்னா நான் உன்னை ஆல்வேஸ் பார்த்துட்டே இருக்கேன், நீ எப்போவுமே நான் உனக்காண்டி காத்திருப்பேன், நீ எனக்காண்டி நீ எப்போவுமே நான் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க சொன்னால் எப்படி இருக்கும். அந்த உணர்வை நீங்கள் கடந்துட்டிங்கன்னா இதுலேருந்து கடந்துருவீங்க. சரியா? இந்த ஆசை ஏக்கம்லாம் போயிடும். ரைட்டா? இப்போ நான் எங்கள் அப்பா ஆசை எங்கே போய் செய்வேன். அப்போ என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி குழந்தைங்கள் இந்த மாதிரி படத்தெல்லாம் பார்க்கும்போது அந்த படத்துக்குள்ளே அந்த கேரக்டருக்குள்ளே நான் குதித்து அது நான் என்ன பண்ணுவேன்னா இது நானே அனுபவித்த மாதிரி நினச்சிட்டு நான் போயிட்டே இருப்பேன். அது ஹிஸ்ஸாக இருக்கட்டும், அது அது ஹக்காக இருக்கட்டும், ஏதோ ஒன்று அதுக்குள்ளே புகுந்து நானும் அது பார்த்து ஓகே ரைட்டு அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். அவ்வளோதான். இதுக்கு போயிட்டு நான் வந்து ஐயோ இன்னொரு பேர் வேணும், ஐயோ அது மாதிரி நமக்கு கிடைக்கல, நம்ம ஹஸ்பண்ட்டை போய் இப்படி கெஞ்சி அது தள்ளி அதுக்கப்புறம் வந்து அது நம்மளை கேவலப்படுத்தி துப்பி இதெல்லாம் நீ அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணி அப்புறம் இந்த சண்டையில் அந்த உணர்வையே நம்ம நொசைச்சு ஒன்றுமே இல்லாமல் போய் கடைசியில் துன்பத்தை போக்குறதுக்கு துன்பத்திட்ட இன்னொரு துன்பத்தை வாங்கிட்டு வந்த கதையாகி இது வந்து இன்னும் துன்பமாயிடுது இல்லையா, அதுக்கு இது எவ்வளோ மேல் அப்படின்னு நினச்சா அதுதான் உண்மை. சரியா? அப்போது அது ஃபீல் பண்ணுது. அது குவாண்டம் என்டாங்கிள் வந்து முந்தியெல்லாம் தெரியல, நம்ம ரொம்ப பேசலை. ஆனால் இப்போது நம்ம ஏன் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இப்படி ஒரு காலகட்டம் வந்துருச்சு. நான் பேசுகிறத என்னோடய பேர் கேட்குது, என்னோட பார்க்குது. அதை நீங்கள் வந்து ஹையர் சோல்ஸ்னு வச்சுக்கலாம், அதை அப்புறம் பரமாத்மா அனுப்பின ஒரு ஏஜென்ட்னு வச்சுக்கலாம், ஒரு இறைன்னு வச்சுக்கலாம், சிவன் வச்சுக்கலாம், பிரம்மான்னு வச்சுக்கலாம், விஷ்ணு வச்சுக்கலாம், ஏதோ வச்சுக்கலாம். இதே நான் ஆணாக இருந்தேன்னா அது வந்து சரஸ்வதியாக வச்சுக்கலாம், பார்வதியாக வச்சுக்கலாம், அப்புறம் இன்னொருத்தாங்க சரஸ்வதி லக்ஷ்மியாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி தன்மையில் வச்சுக்கலாம். ஏதோ ஒன்று நான் இதை கடந்து இதோட போய் கரைஞ்சி வெளியே போயிடணும், அவ்வளோதான். அப்போது வந்து என்னென்னா எனக்கு இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும். அன்கண்டிஷனல் லவ்லையும் அதுக்கப்புறம் வந்து சரண்டர் மோடுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை ஏற்று போகிறது தானே இது. எனக்கு பிரியாணி தருவாங்க, நாளைக்கு பழைய சாதம் தருவாங்க, அதுக்கப்புறம் பட்னி போடுவாங்க. ஏன் பட்னி போடுவாங்கன்னு நான் கேட்கவும் முடியாது, நான் பழைய சாதம் ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்க முடியாது, பிரியாணியா இது எனக்கு சேராதுன்னு சொல்லவும் முடியாது. எது கொடுக்குறாங்களோ என்ன நடக்குதோ அதை அக்செப்ட் பண்ணி போயிட்டே இருக்கிறது தான் சரண்டர் மோடு. அப்படி தானே? அப்போ அவங்க செய்கிறதெல்லாம் எனக்கு நன்மைக்கு, எல்லாமே நன்மைக்கு. ஒருத்தர் வந்து என் லைஃப்பில் வந்து உனக்காண்டி நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் அதை நான் ஏற்றுக்கிட்டு எனக்கு அந்த நேரத்தில் என்னோடய அறிவு கொடுத்துருக்குல அதை வச்சு அதை எப்படி நான் ஹேண்டில் பண்ண கொடுக்குறது தான் என்னுடைய அஜுஜோ அப்படின்னு தலையில் தலைகால் புரியாமல் ஆடுறதோ, இல்லை எனக்கு வருத்தம் வரும்போது என்கிட்ட இருக்க ஒரு பேரையெல்லாம் எடுத்து விட்டாங்க, இல்லை பிடுங்கிட்டாங்க, இல்லை வந்து அது இன்னொருத்தவங்களில் போய் சேர்ந்துட்டாங்க, இல்லை இன்னொருத்தவங்க என்கிட்ட வந்து சேர்ந்துட்டாங்கன்னா ஐயோ இது என்ன அப்படி இப்படின்னு குழம்பி போகாமல் நிதானமாக அறிவெடுத்து இது என்னன்னு பார்க்குறது தான். இந்த மனம் வந்து கண்ணா பின்னான்னு ஓடுது. இப்போ நான் ஒழுக்கம் அப்படின்னு ஒரு சொசைட்டியில் கற்புன்னு வச்சுருக்கேன்ல, உண்மையே சொல்லணுன்னா இதெல்லாம் எங்கே கொண்டு போய் வைக்கிறதுன்னு எனக்கே தெரியல. அதனால தான் நான் இதுக்கு முன்னாடி உங்களை நம்பாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். நான் நினச்சேன் நான் பெரிய ஆள், நான் ரொம்ப என்ன சொல்கிறது, என்னை சுற்றி பெரிய ஆளாக இருக்கும், நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் பேசுவேன், பாசிட்டிவாக தான் பேசுவேன். இந்த ஒரு பெண் அப்படின்னா பயங்கரமாக வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது பெண் தன்மையிலே இல்லை. பெண் தன்மையில் இருந்தால் நான் இதெல்லாம் செஞ்சுருக்கவே முடியாது. நான் ஆண் தன்மையில் தான் 75% இருக்கேன், 25% வந்து பெண்ணில் இருந்திருக்கேன். அதுவும் புறத்தொற்ற தன்மையில் இருந்திருக்கேன். உள் தன்மையில் நான் அப்படி ஆணாக இருக்கனால தான் நான் அப்படி இருந்திருக்கேன். அப்போ அந்த கடைசி அந்த தன்மைக்கு முன்னாடி நான் கடைசி 5 வருஷங்கள் வந்து நான் ஆணை பார்த்து பயந்து ஓடுனதுக்கு என்ன காரணம்னா நான் பெண் தன்மையில் ஆயிட்டேன். அதனால இந்த மாதிரி ஆயிருக்குங்கிறத என்னால் உணர முடிஞ்சிச்சு.
அப்போ இப்போ உண்மையே சொல்லணும்னா, முந்திலாம் ஒரு ஆண் எதிர்கொண்டு இப்போ நீங்கள் ஒரு ரூமில் ஒரு ஆண் நீங்கள் வச்சுக்கோங்க, ஒரு ஆணை பார்த்தா நீங்கள் எப்படி எதிர்கொள்வீங்க? அதே மாதிரி தான் நான் எதிர்கொண்டேன். ஒரு ஆணையே நான் ஒரு ரூமில் ஒரு பெண்ணை பார்க்கும்போது. இப்போ நான் பெண்ணை உணர்ந்ததுக்கப்புறம் ஒரு ஆணை சும்மா ரோட்டில் பார்க்கும்போது, இல்லை என்னை தனியாக பக்கத்தில் நெருங்க வரும்போது எனக்கு பெபன்னு இருக்குது. ஒரு ஆண் வந்தானே என் கை கால்லாம் உதறுது, அது இந்த மாதிரி செய்யுது. இந்த ஃபீல்லாம் பார்க்கும்போது, அப்போ பெண் தன்மைக்கு இவ்வளோ இருக்குது. அதனால தான் அந்த நாணம், அந்த அந்த மடம், அச்சம் அப்படின்லாம் சொன்னாங்க போல் அப்படின்னு எனக்கு சொல்லும்போது, அந்த ஃபீலை உணரும்போது தான் தெரியுது. சரி, அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் யாராக வேணால் இருங்க, எப்படி வேணால் இருங்க. ஆனால் உங்களுக்குள்ளே உள்ள தன்மையை நீங்கள் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்து அதுக்குள்ளே சிக்கிக்காமல் அப்படி போயிருங்க. ஏன் சிக்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன ஆச்சரியமான இருக்குன்னா, இவ்வளோ உணர வச்சு, இவ்வளோ தெரிஞ்சு, நான் இன்னும் சொல்லப்போனால் பிரம்மம் நாம் தான் ஒரு அணு, அந்த மனம்னா என்னவா இருக்குது, இந்த பிரபஞ்சம் என்னவா இருக்குது, இந்த பிளாக் ஹோல் என்ன இருக்குது, இந்த ஒயிட் ஹோல் என்ன பண்ணுது, அதுக்கப்புறம் வந்து இந்த சக்கரங்கள், இந்த இந்த எனக்கு இடகலை பிங்கலை, இந்த சுழுமுனை, அதுக்கு இந்த சக்கரத்துக்கு மேலே உச்சந்தலையில் 6 சக்கரங்கள், 6 சக்கரத்துக்கு மேலே துரியம் துரியாதீதம். அப்போது இதெல்லாம் கடந்து இதெல்லாம் காமிச்சு விட்டுட்டு கடைசியில் இப்படி ஒரு ஃபீலே நீங்கள் காமிக்கிறீங்களே, இது என்ன அப்படின்னு பார்த்தா, மனம் வந்து நீங்கள் பெரிய ஞானியே ஆனாலும் உங்களுக்குள்ள இந்த தன்மை இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும். நான் திருவனந்தபுரத்தில் அவர் பேர் பாம்பாட்டி சித்தர் பேர் ஏதோ பேரில் திருவனந்தபுரத்தில் இருக்காரே, கோச்சரைன்னு ஒரு இடத்துல அங்கே போனோம். அவர் சிவபிரபாகரர், சித்தர் சிவபிரபாகரர் சாமியான்னு தெரியல, கணக்கம்பட்டிக்கு முன்னாடி ஒரு அவதாரம்னு ஏதோ சரி கேள்விப்பட்ட மாதிரி ஞாபகம். அப்போ அவரை போய் அவர்கிட்ட போய் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தர் மலையாளிஸ் வந்து ஒரு தாத்தான்னு ஏன் சொல்கிறேன்னா, அங்கே உள்ளவங்களாம் குருன்னு சொல்கிறாங்க. குருன்னா அங்கே உள்ளவங்களாம் இவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கி எல்லாம் செய்கிறாங்க. நாம் வந்து விசிட் போனவங்க தானே. அப்போ வந்து ஏதோ நம்மளை அவர்கிட்ட பார்த்து நம்மளும் ஒரு வணக்கம் போட்டு வரலாங்கிற மாதிரி இருக்கும்போது, அப்போ நான் என் குரு யாருன்னு தேடிட்டு இருக்கேன். அப்போ அங்கே ஒரு பாட்டு கிருஷ்ணன் பாடி தான் ஓடுது. நான் கண்ணை மூடி தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, சரி நம்ம மனசால் இவர் பெரிய ஒரு சித்தர் மாதிரி இருக்கார்ல, மகான் மாதிரி, இவர்கிட்ட நம்ம மனசில் நம்ம குரு யாருன்னு கேட்போம். நிஜமாகவே இவர் நம்ம இப்போ அவங்க சொல்லுவாங்கள்ல, நம்ம அப்போ எனக்கு கொஞ்சம் மனசை ரீட் பண்ணுறதுக்குரிய கெப்பாசிட்டி வந்ததுனால, எனக்கே இது சக்தி வந்ததுனால அந்த சித்தர் மாதிரி இருக்கிறதுக்கு அந்த கெப்பாசிட்டி வந்திருக்காதா அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம மனசில் என்னோடய குரு யாருன்னு கேட்குறேன். அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் மாதா அமிர்தானந்தமயிட்ட பார்க்கும்போது கூட நான் அவங்கள கட்டி அணைச்சிக்கிட்டு நம்ம கேட்போம்ல, அதே மாதிரி நானும் அவங்ககிட்ட கட்டி பிடிச்சிக்கிட்டே என் குரு யாருன்னு எனக்கு சொல்லித்தாங்கன்னு அவங்ககிட்டே போய் கேட்டேன். அப்போ வந்து என்னென்னா, அது வரைக்கும் எனக்கு ஆன்சர் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதே மாதிரி இவர்கிட்ட கேட்குறேன். அடுத்து ஒரு 10 நாளோ கழிச்சு தான் இந்த மாதிரி ஒரு ட்ராவல் வரோம், அந்த கணக்கம்பட்டி போகிறதுக்கு மாதிரி, பழனி இந்த மாதிரிலாம் போகிறதுக்கு. அப்போ அது தான் இந்த சித்தரை பார்த்தது. அப்போ இந்த சித்தர் பார்க்கும்போது தான் இந்த கோயிலில் உட்காந்து இந்த சித்த சிவபிரபாகர் பாம்பாட்டி சித்தர்னு சொன்னோம்ல, அந்த கோவிலில் இவர் இருக்கார். இவர்கிட்ட நான் கேட்குறேன், இந்த மாதிரி என் குரு யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறேன். அதில் ஏதோ பாட்டில் என்னவோ முருகன் அப்படி நிறைய பேர்லாம் வருது, இதுவான்னு கேட்குறேன். அவர் இல்லைன்னு மண்டையாட்டுறாரு, மண்டையை மட்டும் இப்படி ஆட்டுறாரு. அப்போ நான் பேசுகிறது புரிஞ்சிருச்சு. புரியுதா உங்களுக்கு? நான் பேசுகிறது கான்வர்சேஷன், நான் கேட்குற கேள்விக்கு மண்டையாட்டிகிட்டே வராரு. அப்போ இன்னும் சரி எதுக்காவது ஒன்றுக்கு ஆட்டிடுவார்ல அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப ஈகராக இதுவான்னு கேட்டுட்ருக்கேன். ஆனால் அவர் கடைசி வரைக்கும் அப்படி இல்லவேன்னு சொல்லலை. சரி, அப்போது அவர் வந்து ஏதோ பவர் உள்ள மனிதர்னு எனக்கும் புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த சுச்சுவேஷனில் அவர் வந்து எப்படி தெரியுமா இருந்தார், இந்த ட்ரெயினில் அந்த உங்களை நம்பாதீர்களில் ஒரு ட்ரெயினில் ஒரு ஃபீல் எதில் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி அவருக்கு வந்திருக்கும் போல். எனக்கு பதட்டம் வந்துருச்சு. அவர் வந்து என்ன தெரியுமா, என்னை வந்து என்ன தெரியுமா, என்னை விட்டு போகக்கூடாது, என் கூட இரு அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்கிற. அது உண்மைக்கே அவர் இறுக்கி தான் பிடிக்கல, மற்ற எல்லாமே அந்த ஏக்கம், அது என்னை விட்டு போயிடாத. நான் ஒன்று என்ன சொல்லிட்டு வந்தேன், கண்டிப்பாக ஞான் பின்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன். கண்டிப்பாக நான் அவர் அப்படியே ஏக்கமாக, அந்த குழந்தைங்கள்லாம், சின்ன குழந்தைங்கள்லாம், அம்மா என்னை விட்டு போயிடாத, ஒரு காதலியை விட்டு போயிடாதங்கிற மாதிரி வராரு. அப்போது அவரை நான் பார்க்கும்போது என்னென்னா, அவரோட உடையில் எனக்கு அப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ ஏதோ வேறுபாடை பார்த்துட்டேன். அப்போ வந்து என்னென்னா, எனக்கு இன்னும் பயம் பிடிச்சிக்கிடுச்சு. ஒரே ஓட்டமாக திரும்பி பார்க்காம ஓடிட்டேன். ஒரு வளைவு மாதிரி இருந்துச்சு, அது வரைக்கும் வேகமாக ஓடி அதுக்கப்புறம் மெதுவாக வந்தேன். அப்போ எனக்கு ஒரு பதட்டம் இதெல்லாம் வந்துச்சு. அப்போ சன்னியாசம் ஒரு காவி உடை போட்டிருந்தவங்க கூட இந்த மாதிரி மாற்றம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த நிகழ்ச்சி மூலம் தான். அதுக்கடுத்து நான் இன்னும் கொஞ்சம் இப்போ நான் வந்து சரி வீட்டை விட்டு திறந்து நம்ம கஷாயம் கட்டிக்கிட்டு நம்ம போயிடலாம் பேசாமல் அப்படின்னு நினைக்கும் போது கூட
இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் வந்து ஒரு மனிதர்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்ணுறதுங்கிறது ஆரம்பத்திலேயே ஒரு பயம் இருந்ததுனால தான் அங்கேருந்து சன்னியாசமாக இருக்கிறதுக்கு வீட்டிலேயே சன்னியாசமாக இருந்துட்டு போகலாமே, இது எதுக்கு அப்படின்னு நினச்சி தான் நான் விட்டேன். இது ஒரு இது ஒரு இது ஒரு இது ஒரு சம்பவம் சொல்கிறதுக்கு. அப்போது என்ன கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு பெரிய நிலை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா கூட அவங்களுக்குள்ளேயும் காதல் வரும். எப்போ தெரியுமா வரும்? அந்த விதை வந்து உள்ள விதைச்சிருக்கல அப்போ தான் வரும். நான் ஒரு ஜென்மத்தில் ஒரு ரிஷி பத்தினியாக இருந்திருக்கேன். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள்னே வச்சுக்கோமே, ஏதோ அத்திரி அனுஷியா அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அத்திரி மகரிஷி அனுஷியாவும் நான் இருந்திருக்கேன்னு வச்சுக்கோ. அத்திரி நானும். அப்போ அத்திரி இந்த பூமியில் பிறந்து வந்திருக்கான்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு தாங்க சொல்கிறேன். அப்போ அனுஷியாங்கிற உருவத்தில் நான் வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அனுஷியாங்கிற மாதிரி வாழ்ந்துகிட்டே இருக்கேன். திடீர்னு அத்திரியை பார்த்தோன்னே எனக்கு பொங்குமே ஒழிய மற்ற டைம்லாம் எனக்கு பொங்காது. சரியா? அப்போ போய் அந்நேரத்தில் நான் பெரிய ஆளாக ஒரு ஞானம் அடைஞ்ச ஒரு மனிதராக இருக்கும்போது அத்திரியை பார்த்தோன்னே காதல் பொங்கிடுச்சு. அவரை பார்க்குறது, இந்த மாதிரி ஏங்குறது, இந்த மாதிரி ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, ஐயா இவ்வளோ பெருசாகி இந்த வயசில் இப்படி போய் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனால் அந்த வயசில் தான் அவங்க பார்க்கணுன்னு இருந்தால் என்ன பண்ணுறது? புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் தன்னை அந்த மனம் வந்து இப்படி தான் ஏதாவது பண்ணி தான் செய்யும். அதை நம்ம கடக்கணும். ஓகே 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 இப்போ என்ன பண்ணணும்? இப்போ என்ன ஆனாலும் எல்லாமே எனக்குள்ளே தான் இருக்குது. அந்த அன்பு, அந்த கருணை, அந்த பாசம் எனக்குள்ளே தான் இருக்குது. நான் முதல்ல ஃபுல்ஃபில் ஆகணும். அதுக்கப்புறம் தான் மற்றவங்கள்ட்டேருந்து நான் வந்து எதிர்பார்க்கணும். இப்போ எனக்கு வந்து எல்லா உணவும் இருக்குது அப்படின்னா, என்கிட்ட எல்லா உணவும் அட்சய பத்திரமா எடுக்க முடியுதுன்னா, நான் யார்கிட்டயே போய் உங்கள்கிட்டருந்து கொஞ்சம் உணவு தாங்க நான் கேட்கவே மாட்டேன். அதே மாதிரி என்கிட்ட அன்பு பொங்கி ஒளிஞ்சிட்ருக்கு, அன்பாக இருக்குன்னா நான் அன்பை தான் கொடுப்பேனே ஒழிய யார்கிட்டயே போய் அன்பு கேட்க மாட்டேன். இப்போ நான் அன்பு கேட்குறேன்னா அது காதலாக இருக்கட்டும், கனவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நான் இப்போ சொல்கிற எல்லாம் எமோஷ்னல் எல்லாமே வந்து எனக்குள்ளே ஆழ் மனசில் இருந்து தான் இப்போ வெளியே வருது. இப்போ இந்த தன்மைக்குள் உள்ளதில்லை. எங்கள் அப்பாவை நான் இதில் ஏங்கியிருக்கேன், இதில் பார்த்துருக்கேன். அதனால் இன்னும் சொல்லப்போனால் இதே வந்து இதே மாதிரி அந்த 2 பேர் இருக்குல்ல, இவங்க 2 பேரும் ஒரு ஆன்ம நிலையில் ஒரு 2 பேர் இருக்காங்களே, அவங்க 2 உருவத்தை பார்த்தோன்னே உள்ளே பொங்குது. அப்போ உனக்கு ஏன் பொங்குது, உனக்கு ஏன் இது மாதிரி ஆகுது, அந்த பிக்சரை பார்த்தோன்னே உனக்கு ஏன் இதாகுது, அப்போ நீ இது ஏதோ ஏக்கமாக ஏதோ கவலையாக வச்சுருக்க. அது என்ன கவலைன்னு கண்டுபிடிச்சி அதை தீர்க்கிறதுக்கு வழியை பார்க்கணுமே ஒழிய நமக்கெல்லாம் இப்படி வருது ஐயோ அப்படின்னு நம்ம வந்து விலகி ஓடனோம்னா அதை வந்து மூடி மறைச்சிக்கிட்டு ஏதோ ஒரு திரையை போட்டோ மூடினோன்னா அதுதான் ஒன்றா டங்குன்னு வெடிச்சிட்டு வெளியே வரும். அப்போது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப தவிர்க்க முடியாத நிலைமையாக போயிடும். இப்போ நீங்களே வந்து உங்கள் நோயை பார்த்துட்டு இந்த நோய்க்கு நீங்கள் மருந்து எடுத்துக்கிறத விட யாரோ வந்து நோயை உங்களை பார்த்து இந்த நோய் மருந்து எடுத்து ஆகணுங்கிற சொன்னால் எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்குள்ள தன்மையை, ஆண் தன்மையை, பெண் தன்மையை பார்த்து அதுக்குள்ளே என்ன வழி இருக்குது, அது என்ன ஏங்குது அப்படின்னு முதல்ல அதை சால்வ் பண்ணுங்கள். அதுக்கு மருந்து கொடுங்க. உடனே நான் எத்தனை வயசாச்சுங்க, நான் போய் காதலை எங்கே தேடுறது? உங்களுக்குள்ளே ஒரு காதலி இருப்பாள். அந்த காதலிகிட்ட பேசுங்க, அந்த காதலியை ஹக் பண்ணுங்கள், அந்த காதலியை கொஞ்சுங்க, அந்த காதலியை வந்து ஆராதிங்க. அப்போயே உங்களுக்குள்ள அந்த ஆசைகள் அந்த இதெல்லாம் போயிடும். அப்போ அதுலேருந்து நீங்கள் கடந்து போயிடுவீங்கன்னு அர்த்தம். சரியா? அதுக்கு ஒரு உருவமாக ஒருத்தவங்க வந்து தான் அதை செஞ்சு தான் நீங்கள் கடந்து போகணுங்கிறது அவசியம் கிடையாதுங்கிறத நான் இதன் மூலம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண தான் இந்த வீடியோ.